ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, பல வருடங்களாக வறுமையில் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாடாய்படுத்திக் கொண்டிருந்த இரவுகள் இன்றோடு முடிய போகிறது. உன் துன்பங்கள் உன்னை விட்டு வெகு தூரம் ஓடப்போகிறது. இந்த நொடியில் இருந்து எனக்காக அர்ப்பணித்து உன் கடமையை செய். பிறரை பற்றி புறம் பேசுவதை விடுத்து பக்தியில் உன் மனதை செலுத்து. நீ எனக்காக எப்படி பக்தி செலுத்தினாலும் நான் நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன். நான் உன்னை உயர்ந்த நிலையில் வைக்க ஆசைப்படுகிறேன். பிறருக்கு உன்னால் முடிந்த உதவி செய். அது உன் வருங்காலம் செழிப்பாக இருக்க அஸ்திவாரமாக அமையும். உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிற முதல் விஷயம், நீ பாசம் வைக்கிற அனைவரும் உன் மீது பாசமாக இருப்பார்கள்னு பொய்யான ஒரு விஷயத்தை நம்புவது. வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையில்லை. அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மற்றும் துணிவுடன் போராடுங்கள். நிச்சயம் வெற்றி உங்களுக்கே. உறவுகளோடு இருக்கும் போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு நிற்கிறான். உனக்கு வேண்டிய இரு விஷயங்களை கிடைத்து விட்டது போல் நம்பிக்கையுடன் மனதில் நினைத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு என் பாதத்தை இறுக பிடித்து எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. இந்த பதிவை கேட்ட அடுத்த 2 மணி நேரத்தில் நான் அந்த 2 விஷயங்களை பூர்த்தி செய்து தருகிறேன். இது வெறும் வார்த்தையல்ல, இது என் சர்வ நிச்சய சத்திய வாக்காகும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.